இந்த மாதிரி பார் கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0.4 பார். இந்த 4 பார் இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த நம்பர் 4 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை 0.44னு எழுதிட்டே இருக்கலாம். அதாவது இந்த 4 வந்து மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்குது பாருங்கள். ஒன்லி 1 டிஜிட் மேலே பார் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 × x 10x கிடைக்குமா. இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டெசிமல் பிளேஸ் இங்கே போய்டும். ஸோ 4.444 போயிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன், அதாவது 10xலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10x - 1x 9x கிடைக்குமா. இந்த இடத்துல இந்த டெசிமல் பார்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். 4 - 0 4 கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 9 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 4/9 கிடைக்குமா. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ 4/9. அதாவது இந்த 0.4 பாரை நம்ம 4/9 எழுதலாம். இதை இன்னும் ஷார்ட்டாக எப்படி பார்க்கலன்னா 0.4 பார், அதாவது இங்கே 0 இருக்கும்போது மட்டும் தான் இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணணும். 0.4 பார் இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த நம்பருக்கு மேலே பார் இருக்கோ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிட்டு எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்குது பாருங்கள். ஒன்லி 1 டிஜிட்டா, தென் ஒரு 9 இங்கே போட்டுக்கணும். அப்போ 0.4 பாரை 4/9 எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சம் பார்ப்போம். 0.35 பார். இந்த ஷார்ட்கட் படி இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிட்டு 35 எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்குது 35 2 டிஜிட்ஸ் மேலே பார் இருக்கா, தென் 2 9s இங்கே போட்டுக்கணும். ஸோ இதோட வேல்யூ 35/99. நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த நம்பர் சால்வ் பண்ணுவோம். 0.413 பார். அதாவது இந்த பார் வந்து இந்த 3 நம்பர்ஸ்க்கும் காமனாக போட்டிருக்காங்களா, தென் இந்த 3 நம்பர்ஸும் ரிப்பீட் ஆகுது. இதே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இது எப்படி எழுதலாம். 413/3 நம்பர்ஸ்க்கு மேலே பார் இருக்கிறதுனால 999 போட்டுங்க. ஸோ இதோட வேல்யூ 413/999. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துப்போம். 1.4 பார். இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதே எப்படி எழுதலாம்னா 1 + 0.4 பார்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 பாரை நம்ம எப்படி எழுதலாம், 4/9 எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 9 1s are 9, 9 + 4 13. தேர்ஃபோர் இதோட வேல்யூ 13/9. இதை இன்னும் ஷார்ட்டாக எப்படி போடலான்னா 1.4 பார். இந்த நம்பரை டெசிமல் இல்லாமல் அப்படியே எடுத்துப்போம். 14 இருக்கா, இதை 14 எடுத்துக்கிட்டு இங்கே பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பரை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. 14 - 1 எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 இங்கே போட்டுக்கணும். ஸோ டிவைட் பை 9. 14 - 1 13. தேர்ஃபோர் இதோட வேல்யூ 13/9. இந்த மெத்தட்லையும் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1.27 பார். ஸோ இதே மெத்தடில் இது எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அப்படியே எடுத்துப்போம். 127 மைனஸ் பார் இல்லாமல் எந்த நம்பர் இருக்குது 1, அது இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது பாருங்கள் 2 நம்பர்ஸ். ஸோ டிவைட் பை 99. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 126 டிவைட் பை 99. சம்டைம்ஸ் இந்த ரெண்டு நம்பருமே ஒரே டேபிள் வந்ததுன்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதாவது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 3 டேபிள்ஸில் 42/33 கிடைக்குமா. அகைன் 3 டேபிள்ஸில் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 14/11 கிடைக்கும். தேர்ஃபோர் இதோட வேல்யூ 14/11. ஏன்னா ஆப்ஷனில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இங்கேயே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் காமனாக எதனா டேபிள் இருந்ததுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும். அடுத்து இந்த மாதிரி நம்பர்ஸை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். 0.17 பார். அதாவது இந்த பார் 7க்கு மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் மெத்தட் எப்படி போடலாம். இந்த நம்பர் அப்படியே எழுதிப்போம். 17 இதில் பார் இல்லாத நம்பர் என்ன 1, இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைட் பை 9 போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏன் 0 போட்டிருக்குன்னா, இங்கே பார் இல்லாத நம்பர் டெசிமலுக்கு இந்த பக்கம் இருந்ததுன்னா நம்ம இந்த 9 கூட 0 போடணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 17 - 1 16, 16/90. அகெயின் இது ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகுமா. டிவைட் பண்ணிங்கன்னா 8/45 கிடைக்குமா. தேர்ஃபோர் இதோட வேல்யூ 8/45. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துப்போம். 0.576 பார். அதாவது இந்த பார் 6க்கு மட்டும்தான். ஷார்ட்கட் மெத்தட் படி இந்த நம்பர் அப்படியே எடுத்துப்போம். 576 மைனஸ் இங்கே பார் இல்லாத நம்பர் என்ன 5 7, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுங்கள். டிவைட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது, ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது, 9 போட்டுப்போம். ஏன் இங்கே 2 zeros போட்டுருக்குன்னா, இங்கே பார் இல்லாத நம்பர் டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால அத்தனை 0 போட்டுக்கணும். இங்கே பார் இல்லாத நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் இருக்கா, ஸோ 2 zeros போட்டுக்கணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 519 டிவைட் பை 900 கிடைக்குமா. இது ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணிங்கன்னா 173 டிவைட் பை 300. இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை சால்வ் பண்ணுவோம். 0.1254 பார். அதாவது இந்த பார் 54க்கு மட்டும்தான். இதை ஷார்ட்கட் மெத்தட் படி இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு 1254 மைனஸ் பார் இல்லாத நம்பர்ஸ் 12 டிவைட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது 2 நம்பர்ஸ். ஸோ 29 போட்டுக்கிட்டு இந்த பார் இல்லாத நம்பர்ஸ் டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால அத்தனை 0s இங்கே போட்டுக்கணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குமா. இது ரெண்டும் சேம் டேபிள் வருதா பாருங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 69 டிவைட் பை 515 கிடைக்கும். தேர்ஃபோர் இதோட வேல்யூ 69 டிவைட் பை 550. நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள் 1.254. இந்த 54 மட்டும்தான் இந்த பார். ஸோ இதே கான்செப்ட் படி இந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு பார் இல்லாத நம்பர்ஸ் இந்த 1 2 இந்த பார் இல்லாத நம்பர்ஸ் இதுலேருந்து செப்பரேட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது 2 நம்பர்ஸ், அதனால் 99. இங்கேயும் ஒரு 0 போட்டிருக்குன்னா இந்த இடத்துல டெசிமலுக்கு இந்த பக்கம் பார் இல்லாத நம்பர் எத்தனை இருக்குது ஒரு நம்பர், அதனால் ஒரு 0 இங்கே போட்டுக்கணும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 1242 டிவைட் பை 919 கிடைக்குமா. இதை மேற்கொண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 69/55 கிடைக்கும். தேர்ஃபோர் இதோட வேல்யூ 69/55. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். 0.63 பார், அதாவது இந்த பார் 63 இந்த ரெண்டு நம்பருக்குமே இருக்குது, ப்ளஸ் 0.37 பார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பார் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இருக்குது.
ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி எழுதலாம்? 63 டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது? 2 நம்பருக்கு மேலே. தென் இங்கே 2 9s போட்டுக்குவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 37 டிவைடட் பை 2 நம்பர்ஸ்க்கு மேலே பார் இருக்கிறதுனால 99. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா சேம் டினாமினேட்டர் இருக்கா, அதை காமனாக வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 100/99 கிடைக்குமா? ஆனால் இங்கே எல்லாமே டெசிமலில் கொடுத்துருக்கா. இதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃபார்மில் எழுதிங்கன்னா 1/99 கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 அப்படி வச்சுக்கிட்டு இந்த 1/99 எப்படி எழுதலாம்னா 0.01 பார்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ 1.01 பார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். 3.87 பார் மைனஸ் 2.59 பார். இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்குமே காமனாக இருக்கா. நெக்ஸ்ட்டு இதே ஷார்ட்கட் மெத்தடை இங்கே அப்ளை பண்ணுவோம். இந்த நம்பர் அப்படியே எடுத்துப்போம். 387 மைனஸ் பார் இல்லாத நம்பர் 3, அது இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது? 2 நம்பர்ஸ், அதனால் 99 போட்டுங்க. மைனஸ் இதே கான்செப்ட் தான். இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டு பார் இல்லாத நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம். 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதுனால 99. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 384 டிவைட் பை 99 கிடைக்குமா? இங்கே 257 டிவைட் பை 99 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 127 டிவைட் பை 99 கிடைக்குமா? ஆனால் இங்கே எல்லாமே டெசிமலில் இருக்க ஆப்ஷன். இதை டிவைட் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃபார்மாக எழுதினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குமா? இதில் இதை மட்டும் எடுத்துப்போம். 28/99. இதை 0.28 பார்னு எழுதலாமா? therefore இதோட வேல்யூ 1.28 பார். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.